இந்த போயிட்டு இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு ஒரு நாள் ரொம்ப சரின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற பிரைமரி ஹெல்த் சென்டர் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போயிருக்காரு. போய் உள்ளுக்குள்ள பாக்குறாரு. உள்ளுக்குள்ள பார்த்தா, என்ன டாக்டர் பனியனையும் துண்டையும் கட்டிட்டு நிக்கிறாரு. ஓ! ஏதாவது அவசரமா வந்திருக்கும் போல. அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போய் பார்த்தா, அது ஆஸ்பத்திரி மாரியே தெரியல. பெட்ரூமு, கிச்சனு, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜ்ன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் அங்க இருக்கு. பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இந்த மாதிரி சர்வீஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ. கடைசி பார்த்தா அது பிரைமரி ஹெல்த் சென்டர் இல்ல, அது அவரோட வீடு. புரியல. இப்படிதான் அவருக்குமே ஃபர்ஸ்ட் புரியலையா. என்னன்னு பார்த்தா, கோயம்புத்தூர்ல வடவள்ளிங்கிற ஒரு இடத்துல 36வது வார்டுல மக்களுக்காக கட்டப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை இந்த ஏரியால அணி துணை அமைப்பாளரா இருக்கிற ஷியாம் சுந்தர் அதை அவரோட வீடாவே மாத்தி ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காராம். இந்த விஷயம் இப்பதான் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு உள்ளுக்குள்ள போய் சீஸ் பண்ணிருக்காங்க. நல்ல வேளை இவர் பகல்ல போனதுனால பிரச்சனை இல்ல. ஒருவேளை நைட் யாராவது எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அங்க போயிருந்தாங்கன்னு வைங்க. டாக்டர் டாக்டர் காப்பாங்க. இது ஹாஸ்பிட்டலா இல்ல வீடா? அந்த எல்லா விஷயத்தையும் மன்னிச்சிடும்டா. ஆனா செத்து போனவங்க தாத்தாக்கு போட்டோலாம் மாட்டி வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்த பாத்தியா? தல நீ வேற லெவல் தல.